வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நெதர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி நாடுகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்படுகிறார். தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உயர்நிலை ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் 7000 ஏக்கர் ஆக்கிரமிப்பு கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் டயூவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்ற நிதியாண்டு 1664 லட்சம் டன்னாக உற்பத்தி அதிகரித்தது என்றும் இது அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் 107 லட்சம் டன் அதிகம் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் மேம்பாட்டு திட்டமான விக்சித் கிருஷி சங்கல்ப் இயக்கம் வரும் 29ஆம் தேதி தொடங்கப்பட்டு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அமைச்சர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், புதிய விதை ரகங்கள் போன்றவை குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றார். நாடு முழுவதும் 723 மாவட்டங்களில் உள்ள 1.5 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த பிரச்சார இயக்கம் முன்னெடுத்து செல்லப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்காக விஞ்ஞானிகள் குழு 65,000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று விவசாயிகளுக்கு பண்ணை தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளிக்கும் என்றார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்காக 3 கூட்டங்கள் தினசரி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பான வேளாண்மை 50% மக்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளதாகவும் நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு அடித்தளமாக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நெதர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இன்று செல்கிறார். இந்நாடுகளின் தலைவர்களை சந்திப்பதோடு வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள், பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சனைகள் குறித்து அமைச்சர் விவாதிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, நட்புறவு போன்றவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் மின்னணு பொது கொள்முதல் தளமான ஜெம் அரசு சந்தை தளம் இன்றியமையா பங்களிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆங்கில நாளிதழில் அவர் வெளியிட்டுள்ள கட்டுரையில், நுழைவு தடை, ஊழல் நடவடிக்கைகளை களைந்து கிராமப்புறங்களில் உள்ள விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அதிகாரம் வழங்கியதோடு வரி செலுத்துவோரின் பண சேமிப்பிற்கும் இது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான தற்போதைய வெளியுறவு கொள்கை முன்னேற்றங்கள் குறித்து வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் இன்று மாலை விளக்கம் அளிக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான இக்குழுவிடம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மற்றும் அதனை தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட சண்டை நிறுத்தம் குறித்தும் அவர் எடுத்துரைப்பார் என தெரிகிறது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்தியா மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான விவரங்களை மூத்த அரசு அலுவலர் நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பு எடுத்துரைக்க இருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்தியா, பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றத்தை தொடர்ந்து ஆசிய கிரிக்கெட் குழுவின் 2 போட்டிகளிலிருந்து விலக இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளது. இதன்படி இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள மகளிர் ஆசிய கோப்பை போட்டிகள் மற்றும் வரும் செப்டம்பர் மாதம் இந்தியா நடத்த இருந்த ஆசிய ஆடவர் கோப்பை போட்டிகளிலிருந்து விலக தீர்மானித்துள்ளது. இம்முடிவால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இலங்கை நாடுகளை உள்ளடக்கிய ஆடவர் ஆசிய கோப்பை போட்டியில் பின்னடைவு ஏற்படும் என தெரிகிறது. இந்தியா விலகுவதால் வர்த்தக பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படும் என்பதால் இந்த போட்டி நடைபெறுவது குறித்து கேள்வி எழும்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள மாநில அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உயிரிழப்பு, பொருள் சேதங்கள் ஏற்படாத வகையில் அரசு அதிகாரிகள் செயலாற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மலைப்பகுதிகளில் மண் சரிவு இடங்கள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையுடனும் அடிப்படை வசதிகளுடனும் திகழ வேண்டும். மின்சாரம், தகவல் தொழில்நுட்பம், அவசரகால மீட்பு வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். நெல் மூட்டைகள் நனைவதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பயன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கடைமடை பகுதிகளுக்கு நீர் செல்லும் வகையில் காவிரி நீர்வழிப்பாதை தூர்வாரப்பட வேண்டும், கொசு உற்பத்தியை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளார். இப்போ நாம தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலை பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களோட தயார் நிலையும் உறுதி செய்யணும். இதனிடையே காவல்துறை சார்பில் 457 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு ஆயுள், விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி பெறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 7 முன்னோடி வங்கிகளுடன் முதலமைச்சர் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் 7000 ஏக்கர் ஆக்கிரமிப்பு கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் 2956 திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றதாக குறிப்பிட்டார். 8 திருக்கோவில்களில் இன்று குடமுழுக்கு நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். தேர்தலுக்கான வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்களுக்கான பயிற்சி முகாம் வரும் 22, 23 தேதிகளில் டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 10, 11ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. வரும் ஜூலை மாதம் தேர்வுகள் நடைபெற உள்ள நிலையில் வரும் 22ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மேம்படுத்தப்பட்ட வசதிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை இதுவரை பெறாத பயனாளிகள் உரிய ஆவணங்களோடு மாவட்ட சமூக நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். நாமக்கல் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 18 வயது முதிர்வு பெற்றும் முதிர்வு தொகை பெறாத பயனாளிகளை கண்டறியும் பொருட்டு கண்டறிய இயலாதவர்கள் குறித்த விவரங்கள் namakal.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் இதுவரை முதிர்வு தொகை பெறாத பயனாளிகள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் கனமழை காரணமாக 500 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக தியாகராஜபுரம், பூட்டை, ஊராங்கண்ணி, சிற்றந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நடவு செய்து அறுவடைக்கு தயாராக நெற்பயிர்கள் சுமார் 500 ஏக்கருக்கு நீரில் மூழ்கி சேதம் அடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என். முருகேசன். அரியலூரையும் கடலூரையும் இணைக்கும் வெள்ளாற்று மேம்பாலத்தை ஒட்டியுள்ள தற்காலிக அணுகுசாலை மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது அரியலூர் செய்தியாளர் கூறுகிறார். அரியலூர் கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே செந்துறை அருகே கோட்டைக்காடு கிராமத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டு அணுகுசாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதனால் இருபுறமும் உள்ள கிராம பொதுமக்களின் போக்குவரத்து வசதிக்காக மேம்பாலத்தை ஒட்டிய தற்காலிக சாலை அமைக்கப்பட்டு பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளாற்றில் கரை புரண்டு வந்த வெள்ள நீர் தற்காலிக சாலை அடித்து சென்றது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டும் உள்ளது. சுமார் 15 கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றிச் செல்ல வேண்டிய நிலையும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் அண்மையில் வயதான தம்பதியினர் கொலையான வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 பேரும் வரும் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சென்ற நவம்பர் மாதம் திருப்பூர் பல்லடம் கொலை வழக்கிலும் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளதாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு செந்தில்குமார் கூறியுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் டயூவில் இன்று தொடங்குகின்றன. வரும் சனிக்கிழமை வரை நடைபெறும் இப்போட்டிகளில் நாடு முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார்.
நெதர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி நாடுகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்படுகிறார். தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உயர்நிலை ஆலோசனை இன்று மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் 7000 ஏக்கர் ஆக்கிரமிப்பு கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் டையூவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.